கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகுலசாமி அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிந்து சமர்ப்பிக்கின்றேன். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில 35% ஆதரவு வாக்குகளை பெற்று 65% எதிர்ப்பு வாக்குகளை பெற்றிருக்கின்ற நம்ம முதல்வர் விஜயோட பாப்புலரிட்டி இப்போ உலகத்திலே உச்சத்திலே இருக்கிறதாக தொடர்ந்து பக்காவான பில்டப் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சோசியல் மீடியாவில ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் இன்ஃபுளுசர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வாடகைக்கு அமர்த்தியிருப்பவர்கள் விஜயின் பிம்பத்தை, பாப்புலரிட்டியை கட்டமைக்கின்ற கடமையை கச்சிதமாக காட்சிப்படுத்த கணக்கு வழக்கு இல்லாமல் பல கோடி ரூபாயை கொட்டி கொடுப்பதாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு சில உதாரணங்களை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் எவ்வளவு அழகாக கொடியசைக்கிறார். பார்த்தீர்களா? என்ன மனசு சார் அவருக்கு! எவ்வளவு ஸ்டைலாக நடக்கிறார். பார்த்தீங்களா? போதைப்பொருள் ஒழிப்பதற்கு எவ்வளவு வேகமாக ஓடுகிறார். பார்த்தீங்களா? என்ன மனசு சார் நம்ம முதல்வர் விஜய்க்கு! லஞ்சத்தை ஒழிக்க எவ்வளவு துணிச்சலாக வாட்ஸ்அப் எண் அறிவித்திருக்கிறார். பார்த்தீங்களா? என்ன தைரியம் சார் நம்ம முதல்வருக்கு! பயபக்தியோட தன்னடக்கமா எப்படி சாமி கும்பிடுறார் பார்த்தீங்களா சார்? விஜய்க்கு இந்த மனசு யாருக்கு சார் வரும்? தினந்தோறும் என்னமா தலைமைச் செயலர் வருவார் பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் சும்மா ஒரு தின்னு வேணும் சார். என்னமா சட்டசபையில கலக்கிறார் பார்த்தீங்களா? எப்படி செமையா செஞ்சார் பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் ஒரு தில்லு வேணும் சார், தைரியம் வேணும் சார். அதுவும் ரேஷன் கடையில கீழே கொட்டாம சர்க்கரைய எப்படி பைக்குள்ள கொட்டுறார் பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் சும்மா ஈரம் வேணும், சும்மா வராது. சீராக எப்படி கார் ஓட்டுனாரு, ஜீப்பு ஓட்டுனாரு. அங்க கர்நாடகால இருந்து தானே ஓட்டி வருகிற போது பிளாஸ்டிக் பாட்டில் டம்ளர்ல வச்சிருந்தாரு, அதை மட்டும் கேட்க கூடாது. ஆனா எப்படி சீரா வண்டி ஓட்டுனாரு, லாபகமா அவர் வண்டி ஓட்டுறத பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் சார். பயணிகளிடம், அவரிடத்துல வருகிற பயனாளிகளிடம் செல்ஃபி எடுக்கிற கலையை பார்த்தீங்களா? டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல விஜய் அடிச்சுக்க ஆளே இல்லை சார். யாருக்கு சார் வரும் இந்த தொழில்நுட்பம்? பக்காவா பஸ்ல ஏறி டிக்கெட் எடுத்து பயணம் செஞ்சாரு. இந்த கனிவும் இந்த துணிவும் யாருக்கு சார் இருக்குது? விஜய்க்கு தான் சார் இருக்குது. இப்படி இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. நம்ம சொல்லணும்னா 4 ஊரை சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு நொடிக்கு நொடி விஜயின் பிம்பத்தை செயற்கையாக கட்டமைப்பதை பார்க்கின்ற போது ஏதோ இதுவரை தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த எந்த முதல்வரும் செய்யாத திட்டங்களை இப்போது இவர் மட்டும்தான் மக்களுக்கு செய்து வருவது போல ஒரு கச்சிதமான கவர்ச்சிகரமான பில்டப்பை கட்டமைத்து வருவதோடு, எதிர்கட்சிகள் யாராவது ஏதாவது இது பத்தி விஜயிடம் கேள்வி கேட்டாலும் போச்சு, அவ்வளவுதான். உடனே என்ன சொல்வாரு தெரியுமா? ஒவ்வொரு கூட்டத்திலையும் வாய் என் மேல பழி போடுறாங்க என்று உணர்ச்சி வசமான வசீகரமான வசனத்தை பேசி அசத்தி அரசியலை
அதிர வைப்பார் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். அவர் ஆடுகிற அரசியல் ஆட்டத்திலே முக்கியமான ஒன்று அதிமுகவை அபகரிக்க வேண்டும் என்ற பேராசை முதல்வர் விஜய்க்கு ஒவ்வொரு முறையும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நாட்டு மக்களும் இதை உன்னிப்பாக பார்த்து வருகிறார்கள். அதிமுக தொண்டர்களும் இதை வேதனையோடு பார்த்து வருகிறார்கள். தாவேக அரசின் பெரும்பான்மையை நிரூபிக்க விஜய் ஆதரவளித்த 25 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து அதிமுகவை அழைக்காக தூக்கி விடலாம். அதன் பிறகு விஜய்க்கு ஆதரவாக சட்டமன்றத்திலே அவர்களை வாக்களித்தால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளித்த உறுப்பினர்களை அமைச்சர் அதிகாரம் அளித்து என்கிற ஆசை காட்டி கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு சாமானியர் தானே என்று விஜய் தப்பு கணக்கு போட்டு விட்டார். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை குறைத்து மதிப்பிட்டு விட்டார். ஆகவேதான் அவருடைய ரகசிய திட்டம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை விலக்கி வைத்துவிட்டு அதிமுகவை விஜய்க்கு அடகு வைக்கவும் அடிமை சாசனம் எழுதி வைப்பதற்கு தயாராக இருப்பவர்களை வைத்து அதிமுகவை வழிநடத்தும் பொதுச் செயலாளரை அடையாளம் காட்டி அதிமுகவை ஒட்டுமொத்தமாக அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்ற விஜயின் ரகசிய திட்டத்தை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் செய்த புண்ணியம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் எதற்கும் அஞ்சாத மன உறுதி, எப்போதும் மாறாத எடப்பாடியாரின் விசுவாசம், தொண்டர்களின் ஆதரவுதான் அதிமுகவின் ஒரே நம்பிக்கை புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்று ஒட்டுமொத்தமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சூளுரை ஏற்று விஜயின் ரகசிய திட்டத்தை சுக்கு நூறாக தகர்த்து எறிந்து இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா ஆன்மாக்களின் ஆசியை பெற்ற புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு உறுதுணையாக இருந்த காரணத்தால் பேராசை பிடித்தவர்களிடமிருந்தும் பேராபத்தில் இருந்தும் அதிமுகவை மீண்டும் மீட்டெடுத்து புதிய பொலிவோடும் வலிமையோடும் தலைமை தாங்கி வழிநடத்தி மீண்டும் அம்மாவின் ஆட்சியை அமைத்தே காட்டுவேன் என்று சூளுரை ஏற்று தன்னை அர்ப்பணித்து அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற சாமானியர், எளியவர், பண்பாளர், அடக்கமானவர், அனைவரையும் அரவணைக்கும் அன்புள்ளம் கொண்டவர், உழைப்பவர், விவசாயி, யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்கிற எடப்பாடியார் கள போராளி, கனிவுள்ளம் கொண்டவர், நம்பிக்கை நாயகர், நலத்திட்ட நாயகர், நாடாக பிறந்தவர், நம் உயிரினும் மேலான தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கழக தொண்டர்களின் விசுவாச உழைப்பு, எடப்பாடியார் அவர்களின் தலைமையிலான கழக தொண்டர்களின் விசுவாச உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது. விஜயின் பாப்புலராலிட்டி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியா முழுவதும் உச்சத்திலே இருப்பதாக இன்றைக்கு விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே. விஜய் வாங்கியதோ 35 ஆதரவு, எதிர்ப்போ 65. பெரும்பான்மைக்கு விஜய்க்கு தேவையோ 118, ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியதோ 108. பெரும்பான்மையை நிரூபிக்க விஜயனுடைய பாப்புலாரிட்டி என்ன பாப்புலாரிட்டி? இதற்கு விஜய்க்கு மேல போய் பழியை போடலாமா? இந்த அபாண்ட பழியை போடலாமா? விஜயிடத்திலே இருக்கிற வசீகரம், விஜயிடத்திலே இருக்கிற சினிமா கவர்ச்சி, விஜயிடத்திலே இருக்கிற பஞ்ச் டயலாக், விஜயிடத்திலே இருக்கிற ஏமாற்று குணம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரிடத்திலே இல்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நியாயத்தின்படியும், தர்மத்தின்படியும், விசுவாசத்தின்படியும், உழைப்பின்படியும், மக்கள் சேவைப்படி மக்களுக்கு உழைக்கிற அர்ப்பணிக்கின்ற ஒரு தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு
மக்கள் இப்போது வழங்கியிருக்கிற தீர்ப்பை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பேராசை பிடித்தவர்களுக்கும் பேராபத்திலிருந்து அதிமுகவை மீட்டெடுத்திருக்கிற அந்த கருணையின் வடிவம் காவல் நிலைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில மீண்டும் அம்மா ஆட்சி மலரும். பொறுமையாக காத்திருப்போம். புரட்சிகள் வரட்டும். புதிய வெற்றி சரித்திரம் நம் கண்முன்னே காத்திருக்கிறது. கலங்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.